வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம பொடி இடியாப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோங்க. பார்த்திங்கன்னா இப்போ நான் இடியாப்பம் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இடியாப்பம் வந்து உங்களுக்கு எப்படி புழியணுங்கிறது தெரியலன்னா ஆல்ரெடி வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இடியாப்பம் பார்த்திங்கன்னா நம்ம புழிஞ்சு எடுத்த உடனே வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து நம்ம இட்லி பொடி இடியாப்பம் மாதிரி நம்ம ஆற வைக்க வேண்டியதில்லை. இதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் நமக்கு ட்ரையாக இருக்கும், அதுக்காக தான். நீங்கள் நெய் வேண்டான்னா தேங்காய் எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். நெய் ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து இங்கே நமக்கு ட்ரையாக இருக்கும், அடியில் வந்து சாஃப்டாக தான் இருக்கும், அதுக்காக தான். இப்போ இதில் வந்து இட்லி பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்படியே ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும் வச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே உளுத்தம்பருப்பு கொஞ்சம், இப்போ அது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அதையும் வந்து கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் கூட சேர்த்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே போட்டோன்னா கரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ முந்திரியும் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவு இட்லி பொடி சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இட்லி பொடியும் வந்து நல்லா காரமாக தான் இருக்குது. இட்லி பொடி மிளகாய்த்தூள்லாம் சேர்க்கும்போது வந்து அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா கரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ வந்து நம்ம இது கூட இடியாப்பத்தை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சுங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இனி வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். ரெடி ஆகிடுச்சுங்க. இது மேலே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக கேரட் தூவிக்கலாம். லைட்டாக மல்லித்தலை, நம்ம ஃப்ரை பண்ணியிருந்தோம் இல்லையா இந்த கேஷ்யூ நட், இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா பொடி இட்லி மாதிரியே தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம இது பச்சரிசியில் வந்து இடியாப்பம் புழிஞ்சு செய்யும்போது டேஸ்ட் இன்னுமே வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னா என்னோடய சேனலை சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.